உறவை ஏற்படுத்தணும். நம்ம பாவம் செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இயேசுவனுடைய அன்புல இருந்து நம்ம பிரிஞ்சு செல்றோம் அப்படின்றதையும், திருச்சபையை காயப்படுத்துறோம் அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ இந்த பாவ சங்கீதனம், ஒப்புரவு அருட்சாதனம் அப்படின்றதன் வழியாக நம்ம இயேசுவோடையும் திருச்சபையோடையும் மீண்டும் நமது உறவை புதுப்பிக்கின்றோம் அப்படின்றத மறக்கக்கூடாது. வழிமுறை இயேசுவே நமக்கு அதற்கான வழிமுறைகளை கொடுத்திருக்கிறாரு. யோவான் அதிகாரம் 20:23 நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு அவருடைய அப்போஸ்தலர்களை அழைத்து, நீங்க இந்த உலகத்துல எதை மன்னிக்கிறீங்களோ அவை மன்னிக்கப்படும், எதையெல்லாம் நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்களோ அவை மன்னிக்கப்படாது அப்படின்னு இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து தனது அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்களை வழித்தோன்றல்களாக கொண்டவர்கள் தான் நம்ம குருவானவர்கள். இறைவனுடைய அருளை கொண்டு நமது பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கண்டிப்பாக இருக்குது.